நாடி முறையில் இரட்டை பிள்ளைகளுக்கு எப்படி பலன் சொல்லுவது? இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி பார்க்க போகின்றோம். நாடி முறையில் இரட்டை பிள்ளைகளுக்கு ட்வின்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? இரட்டை பிள்ளைகளுக்கு எப்படி பலன் சொல்லுவது? பிறந்தது 2 ஆண் குழந்தையானால் முதலாவது குழந்தை குருவையும் இரண்டாவது குழந்தைக்கு செவ்வாயையும் வைத்து நாங்கள் பலன் சொல்ல வேண்டும். ஒருவேளை 3 குழந்தைகள் ஒரே தடவையில் பிறந்தால் அப்போ 3ஆவதாக பிறந்த குழந்தைக்கு புதனை எடுக்க வேண்டும். அப்போ முதலில் குருவை வைத்து பலன் சொல்ல வேண்டும். குருவை லக்னமாக வைத்து குருவிற்கு முன்னும் பின்னும் 7ஆம் வீடு, குருவிற்கு 5, 9 ஆகிய திரிகோணங்கள் ஆகியவற்றை பார்த்து முதல் குழந்தை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் அடுத்த குழந்தைக்கு வரும்போது செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் என்று சொல்லும்போது 2ஆம் வீடு, 12ஆம் வீடு. அப்போ குருவை லக்கணமாக வைத்து 2ஆம் வீடு, 12ஆம் வீடு, நேர் 7ஆம் வீடு, அடுத்தது திரிகோணங்களை வைத்து பார்த்து முதல் குழந்தை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். அதே செவ்வாய்க்கு, அதாவது 2ஆவது குழந்தை எனும்போது செவ்வாய் எடுப்போம். அப்போ செவ்வாய்க்கு 2, 12இல் எந்த கிரகங்கள் இருக்கின்றன, நேர் 7ஆம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்கின்றன, திரிகோணங்களான 5, 1, 5, 9இல் எந்த கிரகங்கள் இருக்கின்றன என்று பார்த்து 2ஆவது குழந்தை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜாதகத்தில் 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை தவறிவிட்டது. எந்த குழந்தை தவறியது? ஏன் தவறியது? நாடி முறையில் ஒருவரின் உயிர் பிரிவதற்கு காரணம் சனி அல்ல, அதாவது கூட்டு கிரகங்களின் சேர்க்கைதான் இங்கு நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமே தவிர தனிப்பட்டு எந்த கிரகமும் நிகழ்வுகளை செய்வதில்லை. அப்போ ஆயுளை போக்குவதற்கான காரண காரியங்களை பார்க்கும்போது ராகு ஒரு முக்கிய காரகம், சனி ஒரு முக்கிய காரகம், கேது ஒரு காரகம், குரு ஒரு காரகம். இந்த 4மே நமக்கு தேவை. குரு ஜீவகாரகன், ராகு குரு, சனி கேது என்று ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். சனிக்கு கேது பகை, ராகுவினால் குரு பாதிக்கப்படும். அப்போ ஒருவரின் உயிர் செல்லக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் ராகுவும் பாதிக்கப்பட்டிருக்கும், சனியும் பாதிக்கப்பட்டிருக்கும். சனி வாத கிரகம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? சனி ஒரு வாத கிரகம். நாம் விடும் மூச்சு சனி. சனியானது கேதுவின் கொண்டோலுக்கு வரும்போது, கேது தொடும்போது மூச்சு நின்று போகின்றது. அதே சமயத்தில் ஜீவன் ராகுவோடு சம்பந்தப்படும் போது ஜீவனும் சென்று விடுகிறது. ஜீவன் என்று நாங்கள் இங்கு யாரை எடுக்கின்றோம்? குருவை எடுக்கின்றோம். ஆண்களுக்கு ஜீவகாரகனாக நாங்கள் குருவை வைத்து பலன் சொல்கின்றோம். பெண்களுக்கு ஜீவகாரகனாக சுக்கிரனை வைத்து பலன் சொல்கின்றோம். அப்போ இங்கு ஜீவன் ராகுவோடு சம்பந்தப்படும் போது, அதாவது குரு ராகுவோடு சம்பந்தப்படும் போது பெண்களாக இருந்தால் சுக்கிரன் ராகுவோடு சம்பந்தப்படும் போது ஜீவனும் சென்று விடுகிறது. அதனால் அந்த ஜாதகர் இறந்து விடுகின்றார். அப்போ இறக்கும் போது சனியும் சரி குருவும் சரி ஒரே சமயத்தில் ராகுவினாலும் கேதுவினாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். குருவும் சனியும் ஒரே சமயத்தில் ராகுவினாலும் கேதுவினாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ ஆண் என்றபடியால் சனியும் குருவும் இங்கே சொல்கின்றோம். இதே பெண்ணாக இருந்தால் சனியும் சரி சுக்கிரனும் சரி ஒரே சமயத்தில் ராகுவினால் கேதுவினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதனால் அவர் உயிர் பிரிகிறது. ஆனால் இங்கே பார்த்த உடனே எந்த ஜாதகருக்கு ஆயுள் குறைவு? இப்போ ஒரு ஜாதகத்தை நாங்கள் எடுக்கின்றோம். பார்க்கும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் சரியில்லை போல இருக்குது, சிறு வயதில் தவறி இருப்பார், அந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் தெரிகிறது. எந்த காரகத்துவமாக இருந்தாலும் பார்க்கும்போது நாங்கள் சொல்கின்றோம். எந்த காரகத்தை, இப்போ சனியா அல்லது சந்திரனா அல்லது செவ்வாயை நாங்கள் பார்க்கும்போது சொல்கின்றோம். இது பொது விதி. இப்போ சூரியன் தந்தையை குறிப்பவர். சூரியன் பொதுவாக நாடியிலேயாக இருந்தால்னா, பராசர முறையிலேயாக இருந்தால்னா சூரியன் தந்தை, சந்திரனை தாய் என்று நாங்கள் கூறுகின்றோம். இப்போ எங்கள் நாடி முறையில் சூரியன் தந்தை. அப்போ இந்த தந்தை சூரியன் இருக்கின்ற இந்த ராசிக்கு
ஒரு பக்கத்தில் செவ்வாயும் மறுபக்கத்தில் ராகுவும் இருக்கிறது என்று வைப்போம். அதாவது 2, 12 சூரியனுக்கு 2ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறது என்று வைப்போம். இப்போ சூரியனுக்கு 2ஆவது வீட்டில் ராகுவோ அல்லது செவ்வாயோ ஏதோ இருக்குது. அதே 12ஆம் வீட்டில் ராகுவோ செவ்வாயோ ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இங்கே முக்கியம் என்னவென்றால் சூரியனுக்கு இருபுறத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருக்க வேண்டும். நடுவில் நாம் பார்க்கக்கூடிய கிரகம் காரக கிரகம். அது சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், அது நடுவில் வரும். அதற்கு முன்னும் பின்னும் விரோதிகள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருக்க வேண்டும். இதற்கு இப்போ நாங்கள் இங்கே சூரியன் எடுத்திருக்கின்றோம். இப்போ 2 பக்கமும் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக எதிரிகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? நடுவில் இருக்கும் காரக கிரகத்துக்கு ஆயுள் குறையும். பார்த்த உடனே முடிவு பண்ணிடலாம். அப்போ அவருக்கு முன்பின் இருக்கின்ற காவலர்கள் விரோதிகள், அதாவது இந்திரகாந்தி அம்மையாருக்கு வந்த மாதிரி தான் காவலர்களாலே சுடப்படுவது தான் இங்கே வரும். அப்போ நடுவில் இருக்கும் காரக கிரகத்துக்கு ஆயுள் குறைவாகிவிடும். இங்கு என்ன கேள்வி என்றால், இருவரில் முதல் தவறியவர் யார், இரண்டாவதாக தவறியவர் யார்? இதுக்கு என்ன ஒரு டாபிக் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால், ஜாதகருக்கு என்று நாங்கள் பார்க்கும்போது சனி, குரு, ராகு மற்றும் கேது என அனைவரையும் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி காரகங்களுக்கு என்று பார்க்கும்போது, அதாவது சந்திரன், சூரியன், சுக்கிரன், இந்த மாதிரி காரகங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது முதலில் யார் போவார், இரண்டாவது யார் போவார்? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த 65-70 வயதுகளில் இருப்பவர்கள் வயது முதிர்ச்சி காரணமாக அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். முதல் நான் ரப்பேனா அல்லது என்னுடைய கணவர் ரப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அல்லது நான் ரப்பேனா என்னுடைய மனைவி ரப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்குது. அப்படி எங்களிடம் கேட்டு வரும்போது வந்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது எப்படி நாங்கள் பேலன்ஸ் சொல்வது, எப்படி நாங்கள் முடிவு பண்ணுவது? முதல் பதிவில் கடந்த பதிவுகளை நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அண்ணன் தம்பி இருவரில் யாருக்கு முதலில் கல்யாணம் ஆகும் என்று ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். அங்கே என்னென்னு கூறியிருந்தோம், குரு செவ்வாய் இருவரில் சுக்கிரனை யார் முதலில் அடைகிறாரோ அவருக்கு கல்யாணமாகும் என்று நாம் கூறியிருந்தோம். இப்போ அங்கே என்ன நடந்தது? தம்பி, அதாவது செவ்வாய் சுக்கிரனை முதலில் தொட்டார். அப்போ தம்பிக்கு முதலில் திருமணம் நடைபெற்றது என்று பார்த்தோம். இங்கு அந்த சுக்கிரனுக்கு பதிலாக அந்த இடத்துல ராகுவை போட்டால் ராகுவுக்கு கிட்ட யார் முதலில் போகின்றாரோ அவரை ராகு தாக்குகின்றார், அதாவது க்ளோஸ் பண்ணுறார். அப்போ செவ்வாய் முதலில் சாகின்றாரா, குரு முதலில் சாகின்றாரா? அப்போ ராகுவோடு முதலில் சேர்ப்பவருக்கு முதலில் ஆயுள் முடிகிறது. அப்போ ராகுவை நோக்கி முதலில் செவ்வாய் போகின்றாரா, குரு போகின்றாரா அல்லது சுக்கிரன் போகின்றாரா என்பதை பார்க்க வேண்டும். இதற்கு கிரகங்களை வரிசைப்படி ஒழுங்குபடுத்தினால்தான், அதாவது டிகிரி வாயிலாக பார்த்து அந்த கிரகங்களை ஒழுங்குபடுத்தினால்தான் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ ராகுவோடு முதலில் சேர்ப்பவருக்கு முதலில் ஆயுள் முடிகிறது. ராகுவோடு இரண்டாவதாக சேர்ப்பவருக்கு இரண்டாவதாக ஆயுள் முடிகிறது. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோம் என்றால் விருச்சிகத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கின்றார்கள். ராகு இருப்பது கும்பத்தில். நடுவில் இருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். விருச்சிகத்தில் இருப்பது செவ்வாயும் குருவும். இந்த இரண்டில் யார் ராகுவை தொடுவார்கள், ராகுவை சந்திப்பார்கள்? இப்போ இதுக்குத்தான் எங்களுக்கு என்ன செய்கிறது, நவாம்சம் தேவைப்படுகிறது. ஒரு ராசியில் 2 பேர் இருக்கின்றார்கள். அப்போ நவாம்சத்தை வைத்து பார்க்கும்போது விருச்சிகத்தில் 2 கிரகங்கள் இருக்கிறது. விருச்சிகம் பார்த்திங்கன்னா நவாம்ச கட்டத்தில் கடகத்தில் ஆரம்பிக்கிறது. கடகத்தில் இருந்து மீனம் முடிய 9 நவாம்சங்கள் இங்கு. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா குரு துலா நவாம்சத்திலும், அப்புறம் 3ஆவது வீட்டில் பார்த்திங்கன்னா அதிலிருந்து செவ்வாய் இருக்கின்றார். அப்போ வரிசைப்படுத்தினால் ராகுவை நோக்கி முதலில் செல்வது யார்? செவ்வாய். அது இளைய சகோதரன். அப்போ இரண்டாவதாக பிறந்த குழந்தை முதலில் இறக்கின்றது.
இது மட்டுமல்ல, பிரசன்னத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஆரூடம் பார்க்க வரும்போது ஒரே டைமிங்கில் 3 பேர் வருகின்றார்கள். ஆலோசனைக்காக 3 பேர் வந்து விட்டார்கள். ஒரே ஹோரையின் கீழ் வருகின்றார்கள். அப்போ என்ன செய்வது? இங்கும் இதே நிலைதான். கிரகங்களை வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும்.